நல்ல சகுனம். அழகு வர்றா, வாங்க போலாம். என்ன பாட்டி, தாத்தா கூட்டிட்டு விடிய காலையில என் மக பிள்ளைங்களுக்கு காது குத்துறாங்கடி. முதக்கார பிடிச்சா தானே வெள்ளன ஊரு போய் சேரலாம். அப்போ தாத்தா ஒரு வாரம் பார்க்க முடியாது. ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசமா. ஐயோ, தாத்தா இல்லாம பொழுதே போகாது. நல்ல தாத்தா, செல்ல தாத்தா. அவ கைப்பட்டதும் என் வயசே குறைஞ்சிட்ட மாதிரி தோணுதே. மீச நிறைச்சிருச்சு, இன்னும் ஆசை நிறைக்கல. அங்கிட்ட என்ன பார்வை? ஒண்ணு இல்ல. பாவம், அழகு அப்புறாணி பொண்ணு. அவளுக்கு துணையா அவ பாட்டி ஒருத்திதான் இருந்தா. அவளும் மண்டைய போட்டு 2 மாசமாக போகுது. கள்ளங்கபடம் இல்லாத அந்த பொண்ணோட நிலைமையை நினைச்சா பிள்ளையாரப்பா, நீ நல்லது செய்யணும். அப்பதான் நீ ரொம்ப 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 நல்ல பிள்ளையாரு. ஏண்டி, சாணியில அள்ளி உரக்குள்ள போட்டியா? போட்டேனே. சரி சரி, பலகாரம் சாப்பிடுவா. என்ன பலகாரம்? இட்லி. ஐயா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சட்னி, இஞ்சி சட்னி. ஐயோ, கசக்கும், காரமா இருக்கும், எனக்கு பிடிக்காத. ஐயாவுக்கு அதுதான் பிடிக்கும், சமையல் அவருக்காக தான். சரி, பலகாரத்தை சாப்பிட்டுட்டு அண்ணாமலை கடையில ஜீனி எடுத்து வைக்க சொல்லிருக்கேன், வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. சத்தம் போட ஒதுங்காம போய்கிட்டு இருக்கானே, சொலுத்து பய மாதிரி. யார் அவன்? நம்ம ராஜ்தார் வீட்டுல வேலை செய்யற ஊமைய இவனுக்குதான் காதும் கேட்காத. நல்ல வேலை நீங்க வந்து தூக்கலன்னா மாடு குடல உரிய மாலை போட்டிருக்கோம். இவன மாதிரி செவலா பிறந்திருந்தா இந்நேரம் நம்ம கதி என்ன ஆகி இருக்கும்? குறையெல்லாம் பிறக்கிறதுக்கும் கொடுப்பன வேணும். சரி சரி, மூட்டை தூக்கி வைங்க. இனிமையாவது பாத்து போப்பா. நல்லவன் பாவம் கீழே விழுந்துட்டு. பாடி உள்ள. ஏங்க, நம்ம ஊரு பொம்பளைங்க உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையே தனிதாங்க. பாத்தீங்களா, இதுவும் ஒரு வகை மரியாதை தான். ஐயோ, அங்க பாருங்களேன். அழகு, எங்க போற? செட்டியார் கடைக்கு சக்கரை வாங்க போறேன். நில்ல. டேய், பழம் குடுறா. நம்ம தோட்டத்து பழம் சாப்பிட்டு பாரு. உனக்கு ரொம்ப 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 நல்ல மனசு. நம்ம ஐயா பொம்பளைங்கன்னா அப்படித்தான். வரேன். வர்றேன்ட்டு போறாளே, வருவாளா? வருவாங்க, உங்க வலையில சிக்காதுதான். எங்க வருவா? மில்லுக்கா, தோட்டத்துக்கா? எதுக்குங்க சந்தேகம்? நீங்க மில்லுல இருங்க, நான் தோட்டத்துல கவனிச்சுக்கிறேன். ஐயோ ஐயோ, காணல காணல. என்னங்க கோயில அளந்துகிட்டு இருக்கிறீங்க? வயிற்றுச்சில கலப்பாதான் வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏன்? என் சம்சாரம் கோயிலுக்குள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. வரமாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு சாமின்னா ரொம்ப பயபக்தி. அதோ அவங்களே வர்றாங்க. ஏண்டி இவ்வளவு நேரம்? சாமிய ஒரு தடவை சுத்தினாலே போதும், கும்பிட்ட மாதிரிதான். நீ என்னவோ சுத்தம் சுத்திக்கிட்டு இருக்கிறிய. இத பாருங்க, ஒரு கை சாதம் சாப்பிட்ட உடனே சாப்பிட்டாச்சுன்னு எழுந்திருச்சிரோமா. வயிறு நிறைஞ்சி திருப்தியான பிறகுதானே எழுந்திருக்கிறோம். அது என்ன மோங்க, கோயிலுக்குள்ள போனோன்னு நான் என்னையே மறந்துடுறேன். கோயிலுக்குள்ள போன உடனே ஒன்ன மறந்துடுற, வீட்டுக்குள்ள போன உடனே என்னையவே மறந்துடுற. பாருங்க, தோட்டத்துக்கு போறதானே சொன்னீங்க, அப்ப எங்க நின்னுக்கிட்டு போக வேண்டியதானே? உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க. போக வாங்க. யோ,
வா 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 இரு கைய நீட்டு ஆ. நல்லா இருக்கு. ஏயா உனக்கு ரேகை பார்க்க தெரியுமா? எனக்கு தெரியாத ரேகையா? அச்சரேகை, தீர்க்க ரேகை, பூமத்திய ரேகை, எல்லா ரேகையும் எனக்கு தெரியும். யோ 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 எனக்கு பார்த்து சொல்லியா? யோ, என்னையா இது ரேகை பாக்குறேன். கரையா பாரியா? நீ ஏன் அப்படி பாக்குற? நல்லா இருக்கே. இதெல்லாம் தங்கமா? தங்கண்ணா எல்லாம் என்னால வந்தது. யோ என்ன சொன்ன? எல்லாம் உண்மையில வந்ததா? இதெல்லாம் எங்க அம்மா வீட்டுல போட்டது. திறந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாளா? என்னது? அது யாரு இல்லன்னு பின்ன ஏன் எல்லாம் உண்மையில வந்ததுன்னு அளந்த? பாரு 40 பவுனுக்கு நகை போட்டா தான் உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன். நான் கேட்டுக்கிட்டேன், நீ போட்டுக்கிட்ட. காரணம் நான் தானே. இல்லைன்னா மூக்குத்தி கம்மலும் போட்டுக்கிட்டு வெறுங்கைய வீசிட்டு வந்திருப்பியே. அம்மா திட்டுவாங்க. சர்க்கரை குடியா? இரு கட்டியே வச்சிருக்கேன். வரியா? அப்பப்பா கடையை வீடு ஒன்னா இருந்தா உபத்திரவம் தான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து எட்டி எட்டி பாக்குறா. காரணம் கேட்டா உங்களை பார்க்காம 10 நிமிஷம் கூட என்னால இருக்க முடியலையே. இப்படி சொல்றா. இருக்கிறத தானே சொல்றேன். என்ன நான் தான் பக்கத்துலயே இருக்கிறேனே. பிச்சை இந்த வருஷம் வெள்ளாமையே சரியில்லை. ஏன் நெல்லா விதைச்சேன், பாதி புல்லா முளைச்சிருக்கு. போற போக்கல ஒரு காட்டு கறி சாப்பிட்டு போறானே. என்னடா இடிக்கிற? பிச்சை ஒதுங்கிக்க ஒதுங்கிக்க. கல்லு கிடக்குது, கீழே பார்த்து வரக்கூடாது. அண்ணாசி நல்ல வேலை. நான் தான் புரிச்சுக்கிட்டேனே. பாவாடையை இப்படி கட்டினா தடிக்கு கீழே தான் விழணும். என்னண்ணே போய்க்கிட்டீங்க? முட்டாள், முத்தம் கொடுக்கறேன்டா. கல்லையா? கல்லா இது? அவளை தொடறதுக்கே இதுதானடா காரணம். அழகு, குழந்தைய பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வா. சாப்பாட்டுக்காக வந்து நிக்கிறான் போல இருக்கு. வேற என்னடா வேணும்? இவன் குடலுக்கு இட்லி கட்டாது. இரு வர.
எப்படி? நல்லா இருக்கு. நான் ஒண்ணும் கிழவனா இருந்து குமரன் ஆயிடல. ஏற்கனவே இங்க வேலை செஞ்சுட்டு இருந்த வாத்தியாருக்கு வயசாயிடுச்சுன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவருக்கு பதிலா நான் புதுசா வந்திருக்கேன். அதானே பார்த்தேன். இவங்க அம்மா காட்டுக்கு களை எடுக்க போயிட்டாங்க. அதனாலதான் நானே கூட்டி வந்துட்டேன். பாப்பா நீ உள்ள போ. என்னங்க உங்க பேரு? ஜோசப். அப்படின்னா நீங்க ஏசுநாதரா? நான் இயேசுநாதர் இல்ல, இயேசுவை கும்பிடுறவன். அதுதான் சுருக்கமா சொன்னேன். இது கூட உங்களுக்கு புரியலையா? நீங்க எப்படி உங்களுக்கு பாடம் சொல்லி தர போறீங்க? அது இருக்கட்டும், அடிக்காம பாடம் சொல்லி தருவீங்களா? தப்பு பண்ணா அடிப்பேன். இந்தாங்க, தெரியாதனமா அடிச்சிடாதீங்க. அப்புறம் இந்த ஊர்க்காரங்க உங்களை அடிப்பாங்க. பார்த்தா நல்லவரா தெரியுது. நான் சொல்றது கேளுங்க, உங்களுக்கும் நல்லது, பிள்ளைங்களுக்கும் நல்லது. உனக்காக நான் அடிக்காமலே சொல்லி தரேன். ஆய், என் பேச்ச கேட்டுட்டாரு. நல்ல வாத்தியாரு, நல்ல வாத்தியாரு. என்ன சார், பல்லு வலியா? ஆமா ஆமா. உள்ள போ. அம்மா, என்னடி இலை எடுத்துக்கிட்டு வந்தியா? சாப்பாடுலாம் தயாரா இருக்கு, எடுத்துக்கிட்டு போய் ஐயாவுக்கு தோட்டத்துல கொடுத்துட்டு வந்துரு. என்ன? உன்னை பார்க்கும்போது உன் பாட்டி அலமு ஞாபகம் தான் வருது. காலங்காலமா என் வீட்டுல உழைச்சிட்டு கண்ணை மூடிட்டான். நீயும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருப்ப? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லது. அதையும் நான் தான் செய்து வைக்கணும். அழகு, நம்ம ஊர்ல உனக்கு யார பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு. ஆளுதான் வளர்ந்திருக்க. இவனுக்கு சாப்பாட்டை போடு. ஐயா, இது பெரிய முதலாளி, நான் சரி பண்ணுவா. ஆமா.